நான் சொக்கா போட்டாங்க 1050 ரூபாய் பணம் எடுத்தாத பையன் கரண்ட் பில் கட்சி மேடம் என்ன என்ன 12 மணி காட்சி மாதிரி ஆகிட்டு காட்சி சட்டெல்லாம் போட்டா தானே என்ன மேடம் காய போட்டுருக்கப்பா கரண்ட் ஆஃபீஸ்ல துணி கொடுவாங்க மேடம் துணி போயா போது 1050 ரூபாய் எடுத்தாங்க கவுண்டர் போச்சு போச்சு போன மாதிரி எப்படி தெரியும் பணம் கவுண்டர்ல போச்சுங்களா பில்லு கொடு மேடம் இல்ல நீ பணம் கொடுத்தியா கொடுத்தனே நான் கவுண்டர்ல வச்சேனா வச்சியா உள்ள போச்சா போச்சு திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஐயோ கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாது அப்போ என் பில்லு எப்போ வரும் கரண்ட் வந்தாதான் வரும் கரண்ட் எப்போ வரும் பில்லு வரும்போது தான் வரும் ரெண்டுமே எப்போ வரும் ரெண்டுமே வந்து வரும் சரி உங்ககிட்ட பில் கட்டியாச்சு அடுத்த கஸ்டமர் பார்க்க நான் போயிட்டு வரேன் அடுத்த கஸ்டமருக்கு மட்டும் எங்க பில்லு ஒர்க் ஆகுது கை பில்லுனா போட்டு மேடம் மேடம் இன்னைக்குதான் கடைசி தேதி நான் முன்னாடி வர இந்த மாதிரி பொறுப்போட போட்டு வச்சுக்கிறேன் பணத்தை கட்டி சீக்கிரமா வர பாடி நிற்கிறேன் பில்லு கூட மேடம் டென்ஷன் பார்த்தாது மேடம் தெரியுமா அவங்க தனி சர்வீஸ் வாங்கிட்டாங்க நான் யாரு தெரியாமல என்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து ஏமா அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறா எனக்கு ஆட்டோ தொக்கு வர மாதிரி நான் சொல்றேன் இருந்துன்னா அப்ப நீ தோத்துக்கிட்ட பூமிக்கு வரும் நாங்க வர மாதிரி முன்ன வந்துடுறாமா ஒரு அண்ணன் கூட சாப்பாடு அப்படியே சாப்பிட்றேன் நீ வேற ஆட்டுக்கறி கோயில்ல போட்டாங்க அம்மா அப்பா ஒரு பகுதி அப்படியே சாப்பிட்டு இருக்கிறானே இது வயிறா இல்ல வங்காள விரிவிடாவும் எடுத்து சத்தியமா தெரியலடா எந்த வங்காள விரிவிடா அம்மாவது இந்திய பெருங்கடல் அம்மா கடல்ல எத்தனை மீன்கள் டென்ஷன் பார்க்க கூடாது பணத்தை கொடுத்தனா பில்ல கூட தெரியுமா பணம் இருந்தால்தான் பணம் இருந்தால்தான் இல்லை என்றால் சி தாசிதா தாசிதா அம்மா நானே அம்மா தாசி என்ன தேவடியா தானா தேவடியா விட்டு 1050 அப்ப எப்பறம் போயிட்டாவா தேவடியா மேடம் தேவடியா உங்களுக்கு தெரியாது 1050 தேவடியா மேடம் தேவடியா மேடம் போனா மேடம் நாளைக்கு வரமாட்டேன் நீ யார கூட்டிட்டு கூட்டா போடா வர முடியாது ஆஸ்பத்திரி போன் பண்ணி பெட்டிக்காரன் குத்திட்டான் குத்தால் இறக்க உன் தலையை தெரிக்கும் ஆஸ்பத்திரி போன ஆம்புலன்ஸ் போனா காஞ்சிபுரத்துக்கு போன ஜிஹெச் போடா எப்படி தேவையா ஒரிஜினல் மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போறான் கண்டிப்பா செக் பண்ணி வருவாருமா 3 லட்சம் டாக்டர் வருவாரு துணிக்காஞ்சி எடுத்து ஒரு தோஷி கொடுப்பாரு 3 லட்சம் சொல்றேன் அடிச்சவையா 3 லட்சம் ஏமாத்த என்ன போடுவா அதை எடுக்கிறதும் காய வைக்கிறதும் வைக்க முடியல மாதிரி பரவாயில்ல புதுசா வச்சு அவன் வச்சுக்கிற அப்ப பாய பஞ்சு
எவனா நீ நடப்பா போறா கூட இந்த காட்டுல புல்லு குட்டியா ஓடாத ஓடா ஓடா நம்ம கூத்த ஆட்கள் வந்து பணத்தை கட்ட புள்ள கூட மூணு லட்சம் ஆனா என்னைக்கு ஒரு தாலி யாருக்கு போறணும் ஒட்டியா நானா தேவடியால பாட்டு தேவடியா இவன் புடவை கட்டி ஆட்டாடுறான் பல்ல அச்சி ஒரே ஒரு ஆம்பளை புக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு போனாரு மேடம் பணமாவது கூட Don't touch me. இது சொல்றதல்ல போய் மேல வைக்காத கை ஓவரா பேசுனேன் கும்மிடுவ கும்மி என்ன பழக்காது போய் போய் ஒரு பொம்பளை மேல கை வைக்கிற கும்மிடுவ கும்மி முறை போறாங்க ரொம்ப ஆட்டாங்க ஆயிரம் தலை வாங்கி அபூர்வம் இல்லாம நீ கட்டே சொல்லிட்டேன் வேன்ல தான் பாக்குறேன் வேன்ல எடுத்து மேல பணத்தை கட்டணுமா உள்ளு கொடுக்கணும் உண்மைதானங்க உனக்கு தெரியாம தானே கட்டினேன் தர முடியாது எவனை கூட ஆமாண்டா உண்மைதான் ஆமா காஞ்சி போட்டு தெரியாது உனக்கு எப்பாடி கட்டினப்பெல்லாம் செத்து மேடம் நீங்க பாரு எத்தனை ஆட்கள் வருவாங்க அவங்க ஒருவரால உலக டோக்கன் போடணும்டா டோக்கன் போடணுமா ஆமா இந்த வேலைக்கு பேர் டாபர் மாமா வேலை டாபர் மாமா வேலை கடவுளே அவன் பணம் கட்டிட்டோம் வேலை 1050 ரூபாய் கட்டி தேவடி அவங்க டாபர் மாமா நீ ஒரு டாபுருதான் நீ ஒரு டாபுருதான் அமெரிக்காவிலிருந்து வந்த வேகன் நாய் பேண்ட் இதுதான் உனக்கு பொருத்தமான வேஷம். மேல ஷால் போட்டாச்சு, லுங்கி வந்து உனக்கு உள்பாவடி ஆகி போச்சு, நட மாறி போச்சு, பூ ஏறி போச்சு, புட்டு வச்சாச்சு, மஞ்சளும் பூச்சாச்சு. கண்டிப்பா இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை செய்ய.
இங்கேயே ஆரம்பிச்சிரு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன். இங்கேயே ஆரம்பிக்கலாம். இங்கேயே ஆரம்பிச்சிரு. திருப்பூர் நீதாப்பா நல்லா போடுறா சாமி. அதுக்குதான் சொல்றேன் பொம்பளையா பிறந்தா மறைச்சி குடம் பண்ண சரி யாரு வராங்க பாரு பார்த்த உடனே அதை நம்பி தாப்பா 1500 ஒரு நாட்டு வசதி வீட்டுல ஒண்ணுமே இல்லை அரிசி இல்லை எண்ணெய் இல்லை பருப்பு இல்லை தண்ணி கூட இல்லை 1500 அப்பா வேண்டாம் வேண்டாம் அப்பா மணி அவனை கரெக்ட் பண்ணா காலை விழா உட்காந்து சாப்பிடணும் நீ நானும் ஐயோ அப்பா இதை போய் முடிஞ்சு ஐயோ தெரியா வெளியே குடிப்பதற்கு தண்ணீர் தாங்க வேண்டும். அதே சொம்பு அதுதான் மூளைக்கு ரசங்க என்னுடைய பேர் தான் மனோரஞ்சிதம். ஆமா என் பெயர் தான் முரளி. முரளியா? இனிமேல் உன் பெயர் மனோரஞ்சனம் கிடையாது, மனோ. மனோ, இனிமேல் உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரியவே மாட்டேன். அதை ஆடி கட்டணும் 1500 பையன்
என்னதான் தெரியும் சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சு சுட்டதடா நாலு நடந்து முடிந்த பின் நல்லது கெட்டது தெரியலடா நீ கேட்காது எங்க தப்பா ஆமா என்ன தவறு வேண்டுதலுங்க வேண்டுதலா? அடடே, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வேண்டுதலா? அது உனக்கு தெரிஞ்சதுதான் உனக்கு. என்ன வேண்டுதல்ப்பா? வேண்டிக்கினேன் என்ன வேண்டுதலா? சாமி வேண்டிக்கினேன் என்ன சாமிக்கு? திருப்பதி முருகன் திருப்பதி முருகனா? ஆனா எப்ப மாறினாரு அவரு? அவரு பணம் திட்டுப்பாட்டுல மாட்டிக்கிறாரு அடடே, திருப்பதியில கொட்டுது பணம் அதெல்லாம் முருகன் அங்க போயிட்டாரா? திருப்பதியில முருகன் கோயில் இல்ல இருக்குது. ஆனா திருப்பதியில ஃபேமஸ் இது. நீ ஃபேமஸ் யார் சொல்றான் ஆ. எங்க குலதெய்வம் திருப்பதி முருகன் கோயில் ஆமா என்ன வேண்டுதலு? முருகா முருகா ஆ, 7 படகு கூட ஏறி வந்துடுறேன் நான் படியேறி வர கரண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல பில்லு தான் கொடுத்து விடுறேன். கத்திட்ட 1000 ரூபாய் கத்திட்ட பில்லு கத்திட்டா இல்லையா? வரும் போயின்னா வந்து சிரிக்காத நீ கூட பில்லு காட்டியா அந்த மாவுல கிடையாது. நீதான் பேட்டியில் அதை புரியாச்சு என்ன பண்ணாரு ஏய், வணங்க. இங்க இருந்து கிளம்பும்போது நல்லா டிப் டாப்பா கிளம்புனேன். நாய்ல அடிப்பட்ட நாய் வேற இருக்கீங்க. ஏய், உன்னோட கிட்ட பேசி என் மகன் முரளி எங்க? ஏய், என் மகன் யாரு? சொக்க தங்கமாடா, சொக்க தங்கம். ஏய், அவன் பச்சை மண்ணுடா. நல்ல மண்ணு அவன் தங்க கம்பிடா. அதான் 24 கேரட் என்ன மாதிரியா? ஏய், சொல்லு. ஊர்ல வளர்ந்துதான் புள்ள பத்து ஏய், ஏமாக்கடா. 1050 ரூபாய் எடுத்து போனேன் பணத்தை நான் கட்டினேன் உன் பையன் பில்லு வாங்க உட்காந்துக்கிறான் நான் வாடா பப்பாத்தியோட வாட அவன் என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசடா. வருங்காலம் இந்த நாட்டு மண்ண அவனையா பில்லு வாங்க விட்ட? ஏய், ஆமா என்னதான் சொல்ல வரீங்க? ஐயா எப்படி அவங்களுக்கு தெரியாது 1050 ரூபாவும் கட்டிட்டு பணம் போட்டு கிடக்குறாங்க இங்கே கட்டு. பரவாயில்ல ஜாபர் மாமா வேலை கொடுத்துக்கிறாங்க போல அங்கே கட்டி வை. எனக்காக ஜாபர் மாமா வேலை கொடுத்துக்கிறாங்க புதுக்கா. உன் பையன் அங்கேயே தனிய மாட்டினான் ஆமாடா. எதுல நைட்லாம் கட்டி வை, கட்டி வை. வருமானமா அப்படியே போயிடு. ஜாபர் மாமா முதல்ல யாரு தெரியுமா பார்த்தேன் உங்க பையனுக்கு தான் ஏய், பையன் அப்ப என்ன மட்டும் மானாவே போட்டாங்க என் பையனா? ஏய், என் பையன் அப்படி வந்த மக்களை திரும்பி பார்க்க அந்த தடவை தனியா இருப்பது 4 திசை 3 திசை எங்க ஒன்னாலும் போகலாம் போகலாம். வட திசை போக கூடாதுன்னு சொன்னீங்க என் மகன் உனது மகள் நான் சொல்லுவேன் நிப்பாண்டா. இதுதான் இதுக்கப்புறம் வர மாட்டான் ஏய், என்ன நடக்குது வேற மகள் வட திசை மகனே ரோகிதாசா இந்த வாதிவாதி தூக்கி போவா. இனியா
மகன் வாழ்க்கையை சீரழித்து விட்டியடா. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, என்னை நம்பி அனுப்பும் பைசா எங்க எடுத்து நாஸ்திகள் வாழக்கூடிய நம்மடா. ஜவுளியா வீட்டுல தங்க 1500 ரூபாய் கட்டிட்டு சட்டமன்ற ஆட்சியாளர் படிக்க முடியாது. உன் பையன் போனாலும் போறான், என் பணத்தை வாங்கி கொடு. படுத்த உனக்கமில்லை பாய்விருந்த அடி பங்கிலிங்க படுத்தா உறக்கம் இல்ல, பாய்விருந்த தூக்கம் இல்ல. உதட்டோட உதட்ட வச்சு ஒத்த முத்தா கல்வியடி. தருணமுன்னு நித்தம் தவிக்கிறண்டி. பணம் கட்டது நானே எவ்வளவு பணம் கட்டுறேன். ஏண்டா, என் மகனுக்கு எதுவுமே தெரியாது நினைக்கிறேன்டா. டேய், சரி நான் அப்பா பாத்துக்கிறாரா? அப்படியே தாயே நில்லுங்க மாமா. இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையை கிடைக்காது போல. ஆயிரம் அப்பா பையன், அம்மா பையன், உங்களை யாரும் வைக்காம பையன். அம்மா, டாபர் மாமா வந்துக்கிறேன். நீ எவனவனா இரு. நானும் என் வீட்டுக்காரரும் உள்ள லிங்க் போட்டு பூஜா. சிவாய நமः, சிவாய நான் தாங்க தப்பா நினைக்கிறேன். உன் பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறானா? எல்லாரும் மூலத்தாட்ட பார்த்துட்டு கொஞ்சம் பஞ்சாபத்தை வாங்கி ஏன்டா வந்தேன்? பணத்தை கொடுத்துட்டு எதுக்கு வந்து இருக்காட்டே? டேய் எடுத்த பையா, டேய் பரமோக்கே, டேய் லக்காடி, டேய் வியாபாரி, புளிய மரத்துல போர் போட பையா. புளிய மரத்திலே பொண்ணுது. வருவியா, 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 வருவியா. போயிடு, 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 போயிடு. போயிடுடா. போயிடு, எப்போ அந்த வாசி தருது அவனை பேய் ஓட்டிக்கிறாங்க. ஏன் வந்தேன்? நீ வெக்கமல்ல? ஏய், திருந்த மாட்டேன் நீ. நான் மட்டும் வரல. என்ன? பாடி கட்டோட வந்துக்கிறேன். எவனா? என்ன மாமா அது? பண்ருட்டி பாமா வந்துக்கிறேன். எனக்கு பலாப்பழமே பிடிக்காதுடா. ஏச்சே, நீ யாரை இப்போ ஏச்சுக்கிறா? நீ நாட்டு இளவரசன். ஆமா. அவங்க அப்பா வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா, சும்மா வாங்க மாமா. வாங்க மாமா, உப்பில்லாத பத்திக்கார ஊருக்காய பார்த்தானா? வணக்கம் மாமா. மாமா வா மாமா.
மாமா பரவாயில்லை வந்துட்டீங்க. பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க, ஆர்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டா இல்ல நம்ம ரெண்டா சாப்பிடுறீங்களா மாமா? கண்ணு விடுறாங்கம்மா. பின்னாடியா போறேன். ஆரம்பத்துல பொம்பளை வேஷம் ஆடி நான் மாமா அடங்கவே மாட்டேன். ஏய் மாமா மாமா நான் அவனுக்கு மாமா உனக்கு மாமா இல்ல நான் அதே ஒரு மாமா தான். நான் தாங்க டாபர்மா. போடா. இவ்வளவு தான் பேச்சு. ஏய் என் மகளை பார்க்கணும் சொல்லு. கூட்டி மேல நான் சொன்னா அவங்க தெரியுமா? ஏறனா 7 வரைக்கும் இஷ்டம் மாதிரி வேலை. மூஞ்ச பாத்தியா? நல்லா 3 கூட்டர் ஒண்ணா தந்த மாதிரி இருக்குது. சிக்னல் ஒண்ணு எந்தே லட்டு. நல்ல அறுப்பு கூட்டம் குதிரையா இருக்குது போய். புதிய அடி அறுப்பு விடுவாங்க. அறுத்து போட்டா 6 ஊர் அப்படியே தூணும் பழந்து. பெரியாண்டு ஒரு பூச்சி கொடுக்குற பண்ணி நான் வாயில எப்பார பாடா பாடா என்னக்குது? வா பாடா. சண்டை தான் போடலாம். மாத்திரை போடுறியா? அதுக்குதான் மாத்திரை பொம்பளை கேக்குறியாடா? என்ன நீ வச்சுக்கிறியா? வச்சு நகர வாங்கி பங்கு போலாம். என் நாட்டு இளவரசராண்ட அவங்க அப்பா பேசுறேன். ஏன் வந்த? அவன் பில்லு வாங்கத்துக்கு வந்துட்டேன். டோக்கன் போட்டு வச்சிருக்கேன். 11 இப்ப பேர் முடியாது போதா. ஆற்காடு நீயே பாத்துக்கோ. ஆற்காடு லாட்சி 11 பேர் காட்டுறியா? ஒரு வாரம் மாக்குறாங்க. ஐயோ 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 மதியானம் வரைக்கும் நல்லா அப்புறம் தரமா என்னாச்சு? டோக்கனை பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? அப்புறம் என்ன பண்றதுக்கே வர மாதிரி இல்ல. 11 பேரை நான் முடிஞ்ச அளவுக்கு நானே பார்த்தேன். காசு கொடுமா. நாளா நம்ம டோக்கன் இங்கே பேசுகிறோம். என்ன சொல்லிட்டு போறான்? சரி எத்தனை உங்களுக்கு சூப்பர் 9 ராட்சி. நீங்க பாத்துக்கிட்டியா? நீ அம்மா பேர் எடுத்துருவேன். அம்மா பேர் உன் நான் தான் கூறி எடுத்துருவேன். போறான் நமக்கு யார் கவலைப்பா? யார் அதையா? ஏன் மகளே பார்க்கணும். பாருங்க வாடி போடுன்னு சொல்லுங்க. நல்லபடியா சொல்றேன். பாரா பாடி எப்படி சொல்லலாம்? நான் கேக்குறதுக்கு அம்மா நான் இல்லையாடா? அம்மா இல்ல நான் உனக்கு குரு இல்லைன்னா உனக்கு போய் அதை சொல்லி தரான். குரு ஆமா தான் தரணும். சரி நம்பி அனுப்ப மாட்டேன் நான் தான். ஏன் என்ன நம்பி அனுப்புற? நீ அதுல இல்லை, ஏம்மா, நீ அனுப்ப தவிர நீ ஏன் வச்சு கும்பிடுமா? போடா டேய், போடா ஆம்பள போடா போடா. டாடி கேடா. மனோ நீ எங்க இருக்கிற மனோ? மனோ உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது. மனோ
ஷிஃப்ட் மாத்தலாம். ஏண்டா? டேய், இங்க வர நீ தக்குமாடா. யாரு? சொர்க்கமா? அப்பா நரகம்டா அது. ஏண்டா, நீ யாரு இந்த நாட்டு இளவரசடா? வருங்கால இந்த நாட்டு மன்னன் இங்க வர தகுமா? அவ யாரு? அவன நாட்டு, அவன நாட்டு, அவன எத்தனை பேர் பின்னாடி அதனால பார்த்துட்டு வரணும். மதிப்பா பத்தினியான முசூர்ல எத்தினியா இந்த தெய்வத்தை ஏய், உன் கையில பணம் இருக்கிறத தாச்சு திரும்பி பார்ப்பா. உன் கையில பணம் இல்ல திரும்ப பார்க்க மாட்டாடா. அவனுக்கு பணம் தான் முக்கியம். நான் சொல்றதை கேளு. போது நிறுத்துகிறப்பா. அன்னை இறந்து விட்டார்கள், நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறா. யாரும் அந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களே, யாரு இந்த ஆண்டி? ஆண்டி அழகா இருக்கிறாங்களே. ஐயோ, ஏன் இந்த முடியல அப்படியே மூத்த இழந்த மூத்த குட்டி போடுமே. மஞ்சள் தேடி பொம்பளையா ஆண்டி அழகா இருக்கிறாங்க. நான் ரஞ்சிதா மேடம் ஒப்பா நித்யானந்தா சாமி நம்மளுக்கு வாங்க அப்பா, இந்த தெய்வத்தை விட்டு என்னால் ஒருபோதும் வர முடியாது. முடியாது, முடியாது, முடியாது. என் மனைவி முன்பாக இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. ஒரே மகன், ஒப்பற்ற மகன் என்று அவ்வளவு செல்லமா வளர்த்த நீ என் மார் மீது மடி மீது தூக்கி போட்டு வளர்த்தா. எனக்கு பிறந்த நாட்டை யாருமா நாட்டு மக்களை காப்பாற்றுவா? வயதான காலத்தில் எனக்கு துணையாக இருப்பார் நினைத்தா. ஆள் கட்டி சாப்பிடலாமா ஊரா குடிச்சாரு அப்போ என் மகன் அவனுக்கு தாசுக்கு திருத்த வேண்டுமா? அவன் மனம் திருத்த வேண்டாம். ஆனாங்க 1550 ரூபாய் பணம் வரணும். என் மகன் ஆயத்தம் முக்கியமா? பணம் மாற்றது என் மகனை மனம் திருத்த வேண்டும்டா. அவன் நல்லவனாக வாழ வேண்டும். அதுக்கு ஏதாவது மாற்றம் தவமாய் தவம் இருந்து அழகான ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். அயல்நாடு சென்று படிக்க வைத்தீர்கள். நாட்டின் பொறுப்பையும் அழகான பெண்ணை வடதிசை போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஐயோ, எத்தவிடா பயந்தாங்க வைய காத்து விட கதை விட வாழ்க்கையே திறந்து அழகு ஐயா. உன் மகன் மனம் திறந்த வேண்டும் வேண்டுமென்றால் இவளை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் இத்த முச்சுடுவான் அத்த முச்சுவான். உடனே ஒரு அழகான பெண்ணை பார்க்க வேண்டும். என் மகனை உடனே திருமணம் செய்யணும். நானே ஒரு ஏற்பாடு